இன்னைக்கு எந்திரிச்சதே வந்து லேட்டு. அதனால ரொம்ப ஈஸியா சீக்கிரமா பண்ணணும். ஆனா டேஸ்ட்டாவும் இருக்கணும்னு இந்த பலாலி தான் பண்ணியிருந்தேன் சஷாந்தோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு. இது கல்ஃபோட ஒரு ட்ரெடிஷனல் பிரேக்ஃபாஸ்ட். ஸ்வீட் அண்ட் சேவரி ரெசிபி. இதுக்கு வந்து இந்த மாரி சேமியா வந்து எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா உள்ளது எடுக்காம ஓரளவுக்கு திக்கா இருக்கிறத எடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கோங்க. ரோஸ்டட் கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த மாரி வறுத்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி இத நல்லா வந்து வேக விடணும். ஓரளவுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க. ஆனா ஓரளவுக்கு முங்குற மாரி போதும். இது ரொம்ப முக்கியமானதே வந்து இந்த சாஃப்ரான் வாட்டர் தான். அத ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சிருந்தேன். நல்லா வெந்தப்புறம் இதையும் ஊத்திட்டு சாஃப்ரானோட சேர்த்து அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தூள், சுகர் எந்த சுகர்னாலும் ஓகே. இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்கணும். இது நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் குக் பண்ணணும். ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த ரெசிபி வந்து ரெடி. இது பார்க்க நூடுல்ஸ் மாதிரியும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கனால கிட்ஸுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட ஹைலைட்டே வந்து அந்த சாஃப்ரானோட ஸ்மெல்லும் அந்த ஏலக்காவும் தான். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. இது கூடவே வந்து ஒரு ஆம்லெட் ஒண்ணு போட்டு மேல குடுப்பாங்க. நான் வந்து அதுல லைட்டா பாலக்கும் வந்து சேர்த்துக்கிட்டேன். கீரையும் வந்து இருக்கட்டும் சஷாந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒமான்ல தான் இத சில ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து சாப்பிட்டுருக்கேன். மோஸ்ட்லி இந்த ஸ்டேகேஷன்லாம் போனீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மெனுல இது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ சஷாந்துக்கு இது ரெடி பண்ணியாச்சு. லேட் ஆயிடுச்சுல, அதனால வந்து ஆஃபீஸ்க்கு வந்து இட்லி அண்ட் சட்னி வந்து பேக் பண்ணி குடுத்துட்டேன். இந்த வலாலிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும்.